ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நீ கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தின் ரகசியங்களை ஆய்வு செய்யவும் அதன் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறதை எங்கள் செவிகள் கேட்கவும், எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவும், எங்கள் சிந்தைகளிலே புதிய புதிய தகவல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் உலகமெங்கும் எடுத்து செல்லவும் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே உம்முடைய கிருபையும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய சத்தியமும் தான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆண்டவரே, வார்த்தையினாலே பிழைக்கிறோம், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் வாழ்கிறோம். நீர் நடத்தும் பொழுது நாங்கள் நிமிர்ந்து நடக்கிற கிருபையும் எங்களுக்கு கொடுக்கிறேன். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படியே அனுதினமும் எங்களை காத்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபாவாகிய நீர் சுகம் கொடுத்து எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் பேசும் உம்முடைய வார்த்தை கேட்க காத்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பரன் எதற்குமே அஞ்சிடேன், கர்த்தரே என்பரன் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் நல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே
உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். கைகளை உயர்த்தி நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவரத்தில் சொல்லுவோம். இது உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள நேரம். எஸ் லார்டு. கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், கல்வி, எதிர்காலம், திருமண வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, கடன், கேன்சர், கிட்னி இஷ்யூஸ், இருதய வாழ்வுகள், அடைப்புகள், எலும்புகளிலே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் ஆகும், என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு இன்றைக்கு நன்மை வரும். இயேசு என் கரத்தை பிடிப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், சத்துரு வெட்கப்பட்டு போவான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூலை திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து துவங்குகிற ஒரு காரியம். இவைகளுக்கு பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. 2ஆம் வசனம், அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கைகளில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டார். கவனிங்க, இந்த ஒரு அற்புதம் தான் 4 நற்செய்தி நூலிலும் எழுதப்பட்ட அற்புதம். ஆக இன்றைக்கு உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே எங்கெங்க இருக்கு அதை தேடி வாசிங்க. அதில் வாசித்துட்டு அதில் இருக்கிற வேற்றுமை, ஒற்றுமை,
வார்த்தையிலே பல விதங்களிலே காணப்படுகிற வேற்றுமைகள், வார்த்தை வேர்ட் ஸ்டடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வார்த்தையில் காணப்படுகிற வேற்றுமைகளையும் கூட நீங்கள் கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு மிகவும் 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 பிரயோஜனமாக இருக்கும். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா, ஏன் 7 இந்த அற்புதம் 4 நற்செய்தி நூலில் இருக்கு? அப்போ அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கணும்ல. நம்ம இதை சாதாரணமாக சில நேரங்களில் நம்ம படித்து நம்ம மேற்போக்காக போய்விடுகிறோம். இதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இது ஏதோ அப்பம், அவர் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு ஏறக்குறைய அப்படின்னு போட்டிருக்கு. 5000 பேர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது மேற்போக்காக நாம் இதை நம்ம வாசிக்கிறோம். நம்ம கடந்த நாட்களிலும் கூட இந்த 7 அப்பங்களும் சிறு மீன் துண்டுகளும் நிகழ்ச்சியில் சில வார்த்தைகளை நாம் தியானித்தோம். நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், அவர்களை நான் வெறுமையாய் அனுப்பிவிட எனக்கு விருப்பமில்லை, அவர்களை நான் திருப்தியாய் அனுப்புவேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே என்ன வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மையை நம்ம கவனிக்கலாம். இதனுடைய பின்னணியை நீங்க பார்க்கும் பொழுது, இவர் ஒரு மலையில் மேலே ஏறினார். ரைட், மலையின் மேலே ஏறினார். ஏறி திரளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதை கண்டு, வருவதற்கு முன்பாகவே ஒரு மாலை நேரமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அதுதான் சொல்றாங்க, மாலை நேரமாக இருக்க வேண்டும். பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக வந்துடுறாங்க. ஒரு திரளான கூட்டம். அதாவது அவரை நோக்கி வந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய அப்படின்னு தான் 10ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அதில் கட்டளை இட்டார்ன்னு வரும். இதில் உட்கார வையுங்கள். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. அது யோவான் மாத்திரம்தான் அதை எழுதுகிறார். இப்போ இயேசு 5ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு முன்னமே அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்னு அவர் யோசித்தார். இப்போ இந்த புல்லுள்ள இடமா இருந்தது அப்படின்னு இந்த 2 வசனத்தையும், நீ 5ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு நேரடியாக சங்கீதம் 23 ஞாபகம் வரணும். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வார்த்தை பாருங்க. யோவான் மாத்திரம் அதை ரொம்ப அழகா தெளிவா நமக்கு எழுதி காண்பிக்கிறார். ஆக ஒரு காரியத்தை நான் முதலாவது உங்களுக்கு ஆவியானவர் விளங்க செய்வதை எனக்கு விளக்கி கொடுத்ததை நான் உங்களுக்கு விளங்க செய்கிறேன். திரளான ஜனங்கள் வராங்க, அவங்களுடைய தேவையை அறிந்தவராய் அவர்களுக்கு முன்னமே சில காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவங்க கேட்டதாக சொல்லப்படவில்லை, சீடர்கள் அவர்களுக்கு சிபாசு செய்யவும் இல்லை, இயேசு தாமே முன் வந்து அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதிலிருந்து ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நம்மை அழைத்தவர் உண்மையிலவர் நம்முடைய தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில், காலத்தில், அந்த சமயத்தில் அவர் நமக்காக செய்வேன் என்று அவர் நினைத்து கொண்டு, அதனால தான் ஏசாயா 55:10 இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமாக நான் சொன்னேன். நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. ஏன்னா அவர் நம்மை குறித்து வைத்திருக்க நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் மேலானது. நம்மை குறித்து அவர் முன்னமே திட்டம் பண்ணுகிறார்.
இப்போ நம்ம போகிற பாதையெல்லாம் அவர் திட்டம் பண்ணின பாதை தான். அவருடைய பிள்ளைகளாக இருந்தா, அவரை தேடி வந்தா, அவரை நோக்கி வந்தா, அவரிடத்துல எதிர்பார்த்து வந்தா, அவர் முன்னமே எது அவசியம், எதை நான் முதல்ல கொடுக்க வேண்டும், எது இரண்டாவது கொடுக்க வேண்டும், எது அவர்களுக்கு ஆத்துமாத்துக்கு தேவை, எது அவருடைய சரீரத்துக்கு தேவை, எது அவருடைய பொருளாதாரத்திற்கு தேவை, எப்பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் புரிந்து வைத்துதான் பிலிப்புக்கு சொல்லி கொடுக்கிறார். பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கு கொள்ளலாம் என்று கேட்டார். தாம், அந்த வசனம் பாருங்க, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், முன்னமே அவருக்கு தெரியுங்க. இதை தியானிக்கும் பொழுதுதான் காணா ஒரு திருமணத்துல, ஏன்னா யோவான் தான் எழுதும் பொழுது அற்புதம் அப்படின்னு எழுத மாட்டாரு, அதிசயம் என்று எழுதுவார். எதனா காணா ஒரு திருமணத்தையும் இதையும் அதிசயம் என்று எழுதுவார். அப்படி இருக்கும் பொழுது தண்ணீரை மொண்டாங்க. அதற்கு முன்பாகவே தாம் செய்ய போவதை அவர் தான் சிந்தையிலே அவர் கொண்டு வந்துட்டார். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. உண்டாகி என்பதுன்னா அவர் மனசுல ஒரு காரியத்தை யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னா, இந்த தண்ணீர் திராட்சசமா மாறணும். யோசனையிலே வல்லவர், செயலிலே மகத்துவமானவர் அப்படின்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அவர் யோசிக்கிறார். இந்த நேரத்தில் அவங்க மொழ்றப்போ தண்ணீராக இருக்கும். அவர் அங்கே போகிற பொழுது அது திராட்சரசமாக மாறும். அந்த வெயிட்டரத்தில் கொடுக்கும் பொழுது, வெயிட்டரசத்தில் கொடுக்கும் பொழுது அது மிகுந்த சுவையுள்ளதாக இருக்க வேண்டும். இது இங்க பாருங்க, எல்லா அற்புதமும் அப்படிதான். எல்லாம் நீங்க ஒவ்வொரு அற்புதமும் அவர் செய்ய போகும் முன்பே தம் மனதுல அந்த அற்புதத்தை செய்ய போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் கண்டு, அப்படிதான் 18 வருஷம் அவர் பார்த்தார். பார்த்தோன்னே மனசுல என்ன தோணுச்சு, அந்த அம்மா நிமிரணும். அவர் போர் அந்த 38 வருஷம் படுத்து கெடுத்திருந்த பார்த்து அப்படின்னா அவன் இன்னைக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கணும். அதை முன்னமே அவர் மனசுல அவர் கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் இது நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய வாழ்க்கை கூட எடுத்துக்கோங்க. நம்ம போகிற பாதை, யோபு சொல்கிற பாதை அவர் அறிவார். அடுத்த நாள் என்ன நடக்கும், மறுநாள் என்ன நடக்க போகிறது, எப்போ அவங்களுக்கு ஒரு திருப்பு முனை வரும், எப்பொழுது வியாதி குணமடையும், இன்றைக்கு குணமடையணும்னா அது இன்றைக்கு தான் குணமடையும். இந்த வார்த்தை சொல்லி முடித்த பிறகே நலமடைவார்கள் என்றால் நலமடைவார்கள். திருமணம் இன்றைக்கு தான் நடக்கணும், இன்னாரோடு தான் நடக்கணும், குழந்தை பேரு ஆண் பிள்ளையாக கொடுக்கணும் அல்லது பெண் பிள்ளையாக கொடுக்கணும், வேலை இந்த ஸ்தலத்தில் தான் இருக்கணும், ஊழியம் அந்த ஸ்தலத்தில் தான் இருக்கணும் என்பதெல்லாம் அது இந்த வாசகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் சில நேரங்களில் நம்மை சோதிக்கும்படி கொஞ்சம் தாமதப்படுத்துவார். சரி, நீங்க என்னதான் பண்றீங்க பார்க்கலாம். சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க என்று பார்க்கலாம் என்று. ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவராலே செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தீர்மானிச்சிட்டா அதை மாற்ற இந்த உலகத்துல எவராலும் முடியாது. அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். அவர் சிந்தையிலே நலமானது மாத்திரம்தான் தோன்றும். அது நமக்கு ரொம்ப நலமானது தோன்றும். சரி, அவங்க பிலிப்பு பிரதித்திரமாக அவர் சொல்றாங்க, 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. பதில் என்ன வந்து தெரியுமா? போதாது. அந்திரேயா பதில் சொல்றான், எம்மாத்திரம். இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம இந்த கதை ரொம்ப தெரிஞ்சதுனால நான் மிகவும் சுருக்கமாக நான் வர விரும்புகிறேன். பிலிப்பு கூடவே இருந்தவன் சொன்ன வார்த்தை போதாதே, போதாதே. அந்திரையா சொன்ன வார்த்தை ஏமாத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த சமயத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை போதாதே. இது ஏமாத்திரம், இது ஏமாத்திரம். பல பல சூழ்நிலைகளில் நமக்கு வருகிற வார்த்தை போதாதே, எனக்கு வருகிற வருமானம் போதாதே, இந்த பலன் போதாதே, இது ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம். இதுதானே நம்முடைய வார்த்தையில வாயில வருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பதில் என்னவாக இருக்கும் பாருங்க. அவன் சொல்லும் பொழுது போதாதே என்று சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? ஆண்டவர் எல்லாவற்றையும் சர்ப்ளஸாக செய்கிற தேவன். ரைட்? நீங்க அந்த அற்புதத்தின் முடிவில் தான் பார்க்கணும். அவர்கள் 12 கூடையை நிறைய நிரப்பினார்கள். அவர் ஒன்று சொன்னார் ரொம்ப அழகா, மீதியான துணிக்கைகளை 5 அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்ட மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவருமான தீர்க்கதரிசி என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த அப்பங்கள் சரி, இந்த மாத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? இது ஏமாத்திரம், ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு அது மாத்திரம் தான், எங்களுக்கு அது போதாதுதான். ஆனா உமக்கு எல்லாம் போதும், உமக்கு அது எல்லாம் செய்யக்கூடும் என்ற இந்த வார்த்தையை நாம இந்த அற்புதத்தின் முடிவில் நாம பார்க்க முடிகிறது. இந்த அப்பம் இன்னொன்று நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த பொழுது அவர்கள் 1 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு தான் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதன் பிறகு அவர்கள் உணவில்லாத சமயத்துல கர்த்தர் பரலோகத்தை திறந்தார், வானத்தின் பலகணிகளை திறந்தார், மன்னாவினாலே போஷித்தார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தெரியுமா? 6 லட்சம் பேர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பூமியையும் பிளக்க முடியும், வானத்தையும் பிளக்க முடியும். வானத்திலிருந்து அப்பத்தை தேவர்கள் உண்ணுகிற அப்பத்தினாலே தம் மனுஷரை திருப்தி ஆக்கினார். 6 நாட்கள் சேமப்போ 6 நாட்கள் தினந்தோறும் அவனுடைய இலக்கத்தின்படியே அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மீது வைத்தா அது புழுத்து விடும். ஆனா 6வது நாள்ல 2 மடங்கு 7வது நாளுக்கு எடுக்க வைக்க வேண்டும். அது ஒன்றுமே ஆகாது. இது என்னங்க விசித்திரம், என்ன விசித்திரமான ஒரு அற்புதம் பாருங்க. அதே மாதிரி அந்த மண்ணா பொழிகிற சமயத்துல வனாந்தரம்னா அது உறைந்த பனியா இருக்குமா, அது மேல அந்த மண்ணா விழும் பொழுது அந்த மண் கூட அந்த மண்ணாவிலே ஒட்டாதபடிக்கு அது அழகா அது அப்படியே பிரித்து எடுக்கிற கிருபை. இதெல்லாம் தேவனால மாத்திரம்தாங்க முடியும். இப்ப கூட பாருங்க, இந்த அற்புதத்தை நான் கொஞ்சம் விளக்குகிறேன். இந்த 5 அப்பம் 2 மீன் அந்த சிறுப்புல இடத்துல இருந்து கொண்டு வராங்க. அதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை வானத்தை நாந்து பார்க்கிறாரு. நீங்க அதனால் சொல்ல, நான் எப்பவுமே நமக்கு தாசு வரும் பருவங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது இவை அல்ல. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களுக்கு
கொடுத்தார். இப்போ பாருங்க, ஒரு 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 பாஸ்கெட்ல 5 அப்பம் 2 மீன் அண்ணாந்து பார்த்து பிளஸ் பண்றாரு. 12 சீஷர்கள் இந்த 5000 பேரு 50 50 100 100ஆக உட்கார வைத்தார்கள் என்று இன்னொரு காஸ்பல் சொல்லுது. அழகா உட்கார வைத்தார் என்று கட்டளை கொடுத்தார். இப்போ பிரதான ஒரு டிசைபிள் யார் எடுத்துக்கோங்க, சரி ஓகே, அந்திரேயா தான் அந்த அப்பத்தை கொண்டு வந்தாரு, அந்திரேயாவை எடுத்துக்கலாம். அந்திரேயா பக்கத்துல நிக்க வைத்து இந்த ஒரு அப்பத்தை, அந்த 5 அப்பத்தை 2 மீனை ஒரு கூடைய அவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே அப்படியே அது 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 நிரம்பி 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 12 கூடைகள் நிரப்புகிற அளவுக்கு அது மல்டிப்ளை ஆகிக்கொண்டு அவங்க கைகளிலே அதை நிரம்புகிறதை அவர்கள் தன் கண்களாலே பார்த்தார்கள். பாஸ் பண்றாங்க அந்த சமயத்துல அது நிரம்புது. என்ன ஆச்சரியம் பாருங்க. என் ஆண்டவர் நம் கண்கள் காணும்படி சில காரியங்களை அவர் செய்வார். நம்ம கண்களிலே அது மல்டிப்ளை ஆகும். நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவை நடக்கும். எவ்வளவு ஆச்சரியமான கண்கள் பாருங்க. யாரு? சீஷர்கள். ஏன்னா அந்த பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்கள் கண்டதை பாருங்க. 11ஆம் வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு எம்மாத்திரம் போதாது என்று சொன்னது ஆண்டவர் ரெடி மாற்றினார். வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு நம் சீஷரை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆண்டவர் ஏன் இதை சொல்லணும்? சேர்த்து வையுங்கள், ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. ஆனா நம்ம அவர் சொன்ன சில ஊமைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நாளை தினத்திற்காக நீங்க கவலைப்படாதிருங்க, அதனதன் நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்று சொன்னவர் இங்கே உணவை சேர்த்து வைங்க, ஒன்று வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அநேகமா நம்ம மணியை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வேஸ்ட் பண்ணிக்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம புறந்தள்ளி வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எதையும் சேதமாகாதபடிக்கு போகாதபடிக்கு மீதமுள்ளத துணிக்கைகளை சேர்த்து வைங்க. அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். சேர்த்து வைங்க. பிரியமானவர்கள், ஆண்டவர் சில வார்த்தைகளை சிலருக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். எதுவும் வேஸ்ட் பண்ணாம மீந்ததை சேர்த்து வைங்க. ஆண்டவர் கைகளிலே கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும்படி அவர் செய்வார். இந்த அற்புதத்தை எடுப்பதற்கான காரணமே 5 அப்பம் 2 மீன், 5 + 2 7. இந்த மாசம் ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க காத்துக்கொண்டார். இப்போ நம்ம நிறைய டெபிசிட்ல, கடன்ல, நாளை தினத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பெரிய கேள்வியில சிலர் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இது வெறும் பொருளாதாரத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சரீர, ஆவிக்குரிய, ஆத்துமத்துக்குரிய காரியங்களுக்கு அடுத்ததும் கூட இதில் நாம பொறுத்து பார்க்கலாம். நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதம் எடுக்க வைக்க ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறார், இரக்கமாய்
அவர் இருக்கிறார். அதனால நாம எதற்கும் கலங்காம ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தீர்க்கமா சொல்ல விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில. இது ஏன் 4 நற்செய்தி நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏன் அந்த 4 சுவிசேஷகர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நிகழ்ச்சியை, ஏன்னா 5000 புருஷர்கள் பிளஸ் அவருடைய மனைவி 10,000, ஒரு பிள்ளை இருந்தால் 15,000, அல்லது 2 பிள்ளை இருந்தால் 20,000 பேர்கள். இதுதான் ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே பெரிய அற்புதம். ஏன்னா 20,000 பீப்புள், நான் சொல்றது ஏறக்குறைய 15,000 20,000 வரைக்கும் உள்ள மக்கள் உண்ட அல்லது கண்ட அல்லது சாப்பிட்ட அற்புதம். அவர் அந்த 3.5 வருஷங்கள் திரளான அற்புதங்களை செய்தார். வேதாகமும் கொள்ளாது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 20,000 பேர்கள் ஒரு அற்புதத்தை ருசித்தாங்கன்னா அது இந்த இடத்தில் மாத்திரம்தான். அப்போ இது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் அதை சிந்திக்க வேணும். இன்னும் அதோடு கூட ஆண்டவர் இதை இன்னும் பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லணும். ஆண்டவர் யாரையும் அவரோடு தேடி வருவங்களை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், நல்ல கண்ணை மூடி ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க. அவரை தேடி அவர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க தான் போனார். இன்னும் நீங்கள் காஸ்பல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் பல அலுவல்கள் இருந்தனால தனிமையான ஒரு இடத்துக்கு போக வேணும் தான் போனார். ஆனாலும் அவர் தனிமையாக இருக்க ஜனங்கள் விடாதனால அவர் 24/7 ஊழியம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ வராங்க, அந்த சமயத்திலும் கூட அவங்க மேல ஒரு கரிசனை, பரிதவிக்கிறேன், வெறுமையாய் இவர்களை அனுப்பிவிட. அதே மாதிரி சொல்ற பாருங்க, பதில் இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல வந்தவங்க பதில் இல்லாம போனதே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு நிறைய பேர் இந்த காலை ஜெபத்துல நீங்க கலந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், எல்லாருக்கும் பதில் உண்டுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எல்லாருக்கும் பதில் உண்டு. அது 20,000 இருக்கட்டும், 15,000 இருக்கட்டும், ஒருவரையும். அதனாலதான் கட்டளையிட்டார், நான் அவங்கள திருப்தியா, அவங்கள நான் முழுசா சாப்பிட்டு தான் அவளை அனுப்புவேன், சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவேன். முன்பே நமக்காக தீர்மானம் செய்து வைத்தவர், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நம்ம ஒரே காரியம்தான், அவரை தேடணும். எப்படி தேடணும்? அதிகாலையிலே தேடணும், மதியம் தேடணும், இரவு தேடணும், அந்தி சந்தி மத்தியான வேலையில ஆண்டவரை தேடி வருகிற பொழுதெல்லாம் நான் எழுதி தரங்க. நீங்க ஜெபிக்கிற, கருத்தா ஜெபிக்கிற ஒவ்வொரு சமயத்திலும், ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு சமயத்திலும் அவருடைய பதில் ஆமீன். ஏனென்றால் அவர் உங்களுக்காக உருவாக்கி வைத்ததை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது அவர் தான் முடிவு செய்வார். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக அதை செய்வார். யோவானும் எழுதும் பொழுது சொல்கிறான், பிலிப்பு அந்திரேயா அவருடைய சீடர்கள் கண்கள் பார்க்கும்படியா எம்மாத்திரம் போதாதே என்று சொன்னவர்கள் மத்தியில அதை செய்து காண்பித்தார். அது மாதிரி ஒவ்வொரு அற்புதங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வானத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது. தீர்க்கதரிசியில கூட ஒருவர் அந்த அப்பத்தை பெருக பண்ணினார். அதை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு எழுதி அனுப்புங்க. தீர்க்கதரிசி எலிசாவா எலியாவா, நீங்க எழுதி எந்த சாப்டர்ல அந்த அப்பத்தை அவர் பெருக பண்ணினார் என்று எழுதி எனக்கு அனுப்புங்க. மோசையை கொண்டு செய்தவர். அதன் பிறகு ஆண்டவர், அதனுடைய ஹைலைட் என்னன்னா 16ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன் யோவான்ல, நானே ஜீவப்பம் என்று சொல்லி அந்த அப்பத்துக்கு ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்.
இதை புசிக்கிறவன் அவன் மறிக்க மாட்டான், மறித்தாலும் அவன் பிழைப்பான். நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம். பிரியமானவர்களே, இந்த அப்பத்தை விசுவாசிக்கிறவங்க, தேடுகிறவங்க, நேசிக்கிறவங்க நிச்சயமாக சங்கீதக்காரன் சொன்னது போல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போவார். நம் தலை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவார். நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், நமக்காக பரிதவிக்கிறவர், ஒரு தாய் உள்ளம் கொண்டவர். இவளை வெறுமையை அனுப்ப விரும்பவில்லை. வானத்தை திறந்தார். எவ்வளவு பெரிய மிராக்கிள்! வானத்தை திறந்தார், அப்பத்தை கொடுத்தார். ஜனங்கள்லாம் சாப்பிட்டு போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா போயிருப்பாங்க தெரியுமா? என் ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே நான் பார்த்தேன், அதை நான் ருசித்தேன், நான் அதை சாப்பிட்டேன், அது எவ்வளவு சுவையா இருந்தது என்று அவர் மகிழ்ச்சியோடு போயிருப்பாங்க. அந்த நித்திய மகிழ்ச்சி இந்த காலை வழியிலே உங்கள் தலை மீது வரப்போகிறது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் இதை சொல்ல முடியும். இந்த அற்புதத்தில் 5 அப்பம் 2 மீன் 7ஆம் மாசத்துல சொல்ல விரும்புகிற காரியம்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமானவர். எல்லாம் நம்மையே அவர் கரங்களிலே அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அவர் கரங்களில் வைத்திருக்கிறார். நம்ம எதிர்காலத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் தாங்க எல்லாம் வருது. அதுதான் உண்மை. எல்லாவற்றையும் சுருக்கி சொல்லணும்னா, அவரிடத்துல தான் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவர் கொடுக்கலனா நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயமாக இன்றும் நமக்காக அவர் வானத்தை திறப்பார். நம்மை அவர் போஷிப்பார், பராமரிப்பார், சுகமாக்குவார், விடுதலை கொடுப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது பரிதபிக்கிற கரிசனையுள்ள, எங்கள் தேவைக்கு அறிந்து தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அல்லது நாங்கள் கேட்காது இருக்கும் முன்பே கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. நமக்கு ஒரு பேர் உண்டு, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் சொல் ஆகும், நீர் கட்டளை நிற்கும். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படியே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறீர் ஆண்டவரே. பள்ளத்தை வெட்டுங்கள் என்று சொன்னீர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இன்றைக்கு அநேகருடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படட்டும் சுவாமி, நிரப்பப்படட்டும் அப்பா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். வாசனம் சொல்லுகிறது, உமக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. உம்மால எல்லாம் செய்யக்கூடும் அப்பா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. நான் உன் உணவும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன், நோயை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர் அப்பா. ஒரு முழு குடும்பத்திற்கே நீர் பெரிய அதிசயத்தை செய்து ஏறக்குறைய 20,000 பேர் அன்று நம்முடைய அதிசயத்தை, அற்புதத்தை அவள் கண்டார்கள் ஆண்டவரே. அப்படியே காணும்படி கர்த்தர் எங்கள் கண்களை திறந்துள்ளோம். நாங்களும் அதுக்கு பங்காளர்களாக மாறும்படி உதவி செய்யும் சுவாமி. எங்களிடத்தில் இருக்கிறது கொஞ்சம் தான், தாளந்துகளோ 5 தாளந்து தான் அல்லது 2 தாளந்து தான். அதை பெருக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் பெருக்கி கொடுங்க சுவாமி. மீதம் எடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, என் நிலைப்பாடுகளுக்குள்ளே பிரவேசி என்று சொன்னீரல்லவா.
இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற மாதம். எங்கள் சரீர தேவைகளை, எங்கள் ஆன்மீக தேவைகளை, எங்கள் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் நடத்தி ஆசீர்வதிங்க. கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க. தனிமையானவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவேன் சொன்னவர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி இணைந்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தட்டும் சுவாமி. உம்முடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பல செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உம்மாலே தான் எல்லாம் முடியும் என்ற செய்தி ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் ஆகும். அதனால்தான் தாவீது ரொம்ப அழகா பாடினான். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஆண்டவர் உமக்கு எல்லாம் லேசான காரியம். இந்த நாளிலும் கூட அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை சாட்சியா நிறுத்தும். இத்தனை அற்புதங்களை பார்த்த கண்கள் நாளைக்கு கேட்கிற, இன்றைக்கு கேட்கிற அல்லது வரப்போகிற நாட்கள் எல்லாம் கேட்கிற, இந்த அற்புதத்தை பற்றி சிந்திக்கிற, அந்த அற்புதத்தை கேட்கிற எல்லா செவிகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை நீர் செய்யும்படியாய், அவருடைய கண்கள் காணும்படி செய்யும்படியாய் பரலோகம் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர் கைகளிலே அதை பார்க்கட்டும், அவள் ருசிக்கட்டும், அவர்கள் புசிக்கட்டும், அவள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து அந்த தேர்விலே ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.